ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಯೇಸು ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சிலுவையின் மீது இயேசு ஜெயத்தை கொடுத்து விட்டார். ಈಗಾಗಲೇ ಹೀಲಿಂಗ್ ಪ್ರೋಸೆಸ್ ನಡೀತಾ ಇದೆ. ஏற்கனவே அந்த ஆரோக்கியத்தினுடைய காரியங்கள் நடக்கிறது. ಇನ್ನು ದೈವಿಕ ಸುಖ ಕೊಡುವವರಲ್ಲ, இனிமேல் தேவ சுகத்தை கொடுக்கிறவர் அல்ல. ಇನ್ನು ದೈವಿಕ ಸುಖ ನನಗೆ ಆಗಿದೆ ಅಂತ ತಿಳ್ಕೋಬೇಕು ನಾವು. நீங்க தேவனுடைய சுகம் உண்டாயிருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். ಇನ್ನು ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ ನಮಗೆ, இனிமேல விடுதலை இல்ல. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவன் ஏற்கனவே விடுதலை செய்து விட்டார். ಇನ್ನೂ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ ನಮಗೆ, இனிமேல் ஆசீர்வாதம் இல்லை. ದೇವರು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ಇನ್ನೂ ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, இனி எனக்கு சமாதானம் இல்லை. ಸಮಾಧಾನವನ್ನೇ ನಮಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ, சமாதானத்தை விட்டு போயிருக்கிறார். ಹೀಗೆ ದೇವರು ಮುಗಿಸಿದಂತ ಕೆಲಸವನ್ನು இப்படி தேவன் முடித்த காரியத்தை ಹೋಗಿ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ಕರೆದರು, போய் சொல்வதற்கு என்னை அனுப்பினார். ಇವತ್ತು ದೇವರ ಸಭೆ, இன்னைக்கு தேவனுடைய சபையே ನಿಮಗೂ ಇದನ್ನೇ ಹೇಳ್ತೇನೆ, உங்களுக்கும் இததான் சொல்றேன். ಈ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬಂದ್ಬಿಡೋದಿಲ್ಲ. இந்த சபையில இருப்பதனால ஆசீர்வாதம் ಈ வரப்போவதில்லை. ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಸತ್ಯವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು இந்த சபையில சொல்லப்படுகிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೀರಿ, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಆದ ಕಾರಣ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳ್ರಿ, அதனால நான் சொல்றதை கேட்டுக்கங்க. ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಎಲ್ಲಾ ದುರತನಗಳನ್ನು ಅಧಿಕಾರಗಳನ್ನು ನಿರಾಯುಧರಾಗಿ ಮಾಡಿ சிலுவையின் மீது துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் நிராயுதமாய் மாற்றி ಯೇಸು ನಮಗೆ ವಿಕ್ಟರಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು. தேச நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார்.